அந்த மாளிகையை நம்ம திருப்பி எடுக்கிறது. இப்படி எந்த அதிகாரமும் இல்லாத ஒருத்தருக்கு எதுக்கு செக்ரட்டரியேட் வேணும், எதுக்கு ஆளுநர் மாளிகை வேணும், அதுக்கு ஒரு ஸ்டாஃப் குவார்டர்ஸ் வேற, அது ஒரு கிண்டியில் இருக்கக்கூடிய காடுங்க. அது கவர்னர் வந்து அதுல இருக்கக்கூடிய பெரும் பகுதியில் மாளிகை கட்டி உட்கார்ந்து இருக்கிறார். அந்த இடத்துல அவ்வளவு பெரிய மாளிகையை தேவையில்லை. இப்ப நம்ம எழிலகம் இருக்கு, எழிலகம்ன்றது என்னன்னு தெரியும்ல, அங்கதான் பிடபிள்யூடி ஆபீஸ் இதெல்லாம் இருக்கு. அங்க வந்து ஒரு ஆபீஸ் போட்டீங்க அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய திட்டக்குழு தலைவரே அங்கதாங்க உட்கார்ந்து இருக்கிறாரு. ஒரு கவர்னருக்கு அதை விட கௌரவமான ஒரு ஆபீஸ் இருக்க முடியுமா? அங்க உட்கார சொல்லுங்க. என்ன செக்ரட்டரியேட் இருக்கு. இப்ப இதுவாவது எழிலகமாவது மாநில அரசுக்கு சொந்தமான இடம். இப்ப இவர் வந்து ஒன்றிய அரசு அனுப்புற ஆளு. அப்ப அப்படி தேவை அப்படின்னா ஒண்ணு பண்ணலாம். அங்கேயே வந்து சென்ட் ஜார்ஜ் கோட்டையிலே வந்து ஓரத்துல அங்க ராணுவ முகாம் இருக்கு. அதுல ஒரு சின்ன இடத்தை ஒதுக்கி 1 மாசத்துல 3 மாசத்துல கையெழுத்து போடுறதுக்கு ஒரு 10க்கு 10 ஆபீஸ் இருந்தா பத்தாதா? செக்ரட்டரியேட் பக்கத்துல இருக்கும், சீக்கிரமா கொடுத்துரும். நம்மளுக்கும் வேலை வேமா முடியும். அப்படி கொடுத்துட்டு தங்குறதுக்கு வேணா எம்எல்ஏ ஹாஸ்டல் இருக்கு. அது நல்ல வசதியான இடம், அமைதியான இடம். அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து அவருக்கு கொடுக்கலாம். அதை அடுத்து தமிழ்நாடு அரசு செய்யும்னு நான் நம்புறேன்.